இப்ப எல்லாருமே தியேட்டர்ல போய் படம் பார்க்கறத விட்டுட்டு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் வந்து அதிகமா தங்களுக்கு புடிச்ச அந்த கன்டென்ட்ட பார்க்குறாங்க அப்டின்னே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இந்த Netflix, Prime Video, Jio Hotstar, Sony Live, ZEE5 ஸோ இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் அவங்களுடைய கன்டென்ட்ட பார்க்குறாங்க. ஸோ இதுக்காகவே வந்து எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கி வச்சிருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கி வச்சாலும், நம்ம சர்ச் பண்ண ஃபேவரைட் மூவியா இருக்கட்டும், இல்ல வெப் சீரிஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிடைக்கவே மாட்டுது. இப்போ நம்ம பிரைம் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மூவி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல அது இருக்கவே மாட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாம இவ்ளோ ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோம். ஆனா பார்க்கணும்னு நினைக்கிற அந்த கண்டென்ட் மட்டும் கிடைக்கலையா அப்படின்ற ஒரு விரக்தி எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. நிறைய வீடியோஸா இருக்கட்டும், சீரீஸா இருக்கட்டும், ஸோ ஸ்டோரிஸ், ஸ்டோரி டெல்லிங், ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய கண்டென்ட்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுல எது வருது அப்படின்னே தெரிய மாட்டுது. ஸோ நீங்க மட்டும் இல்ல, இந்தியாவுல கோடிக்கணக்கான அந்த ஓடிடி யூசர்ஸ்க்கு இப்ப இருக்க இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம நினைச்ச நேரத்துல நம்ம நினைச்ச அந்த ஃபேவரட் மூவிய நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்க அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்க முடியல. அது வேற ஓடிடில இருக்காம்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இன்னைக்கு இருக்க அந்த நடைமுறைப்படி இந்த ஓடிடி இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது? நம்ம ஒரு இதுக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அது நம்மளுக்கு பார்க்க முடியலையே அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் இவ்ளோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தும் கன்டென்ட் வந்து கிடைக்க மாட்டுது? ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ரீசன் இருக்கும் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க. முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து முக்கிய காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்டென்ட் ரெகமெண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்டென்ட் ரெகமெண்டேஷனா என்ன அப்படின்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓடிடின்றது நம்மளுடைய வேர்ல்டுல ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில பிளாட்ஃபார்ம் தான் இருந்துச்சு. அதுலயும் அந்த ஒண்ணுல இப்போ பிரைம் வீடியோன்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிரைம் வீடியோல எல்லாமே இருக்கும். ஜியோ ஹாட்ஸ்டார், டிஸ்னி ஹாட்ஸ்டார்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, முன்னாடி டிஸ்னி இருந்துச்சு இல்லையா? இப்போ ஜியோன்னு மாறிடுச்சு. ஸோ முன்னாடி டிஸ்னின்னு இருந்தப்ப எல்லாமே அதில தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க நிலைமை வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, Netflixஅ பொறுத்தவரையும் எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் மட்டும் வச்சிருக்காங்க. பிரைம் வீடியோ தனியா வந்து கன்டென்ட் ரைட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரை பொறுத்தவரையும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அந்த கன்டென்ட்டை தனியா வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ சோனி லைவ், அதே மாதிரி ZEE5 ஸோ இவங்க எல்லாமே வந்து தங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷோஸை வந்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. இதோட விளைவா தான் ஒரு கன்டென்ட்டை ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம பிரைம் வீடியோல இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னா அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்மள பார்க்க முடியும். நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம்ல, ஸோ அதனால நம்ம நினைச்சதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற சிச்சுவேஷன் இப்போ மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு முக்கிய ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்படிஷன் தான். ஸோ ஒவ்வொரு ஓடிடி கம்பெனியுமே வந்து அதிக சப்ஸ்கிரிப்ஷனை அட்ராக்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகவே அவங்க பெரிய அளவுல வந்து காஸ்ட்டை வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக அந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதிகமான விலை கொடுத்து அந்த ரைட்ஸை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பிரபலமான, அதாவது ஒரு ஃபேமஸான வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ஒரு நியூ பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னா அது பிரைம் வீடியோல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்டா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வேணும் அப்படின்ற மாதிரியும், ஸோ இந்த மாதிரி தனித்தனியா அவங்களுக்குன்னு செப்பரேட்டா கண்டென்ட்டை ஒதுக்கிக்கிட்டதுனால பல யூசர்ஸ் கட்டாயமாவே இப்போ வந்து வேணும் அப்படின்றதுனாலயே இந்த பல ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை வாங்குற சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க அதிகமான காசு கொடுத்து ரைட்ஸ் எல்லாம் வாங்குறதுனால நம்மளுக்கு அந்த அந்த சில எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ இதனால யூசர்ஸ்க்கு என்ன மாதிரியான செலவாகும், அவங்களுக்கு எவ்வளோ இம்பாக்ட் ஆகும், எவ்வளோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வாங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த செலவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஜியோ ஹாட்ஸ்டார், சோனி லைவ், ZEE5 ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குனாங்க அப்படின்னா மந்த்லி அவங்களுக்குன்னு வந்து இதுக்காகவே வந்து ஒரு ₹1000 மேலே செலவாகும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் வருது. ஸோ வருஷத்துக்கு அவங்க கால்குலேட் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு பல்லாயிரம் அந்த மாதிரி 10,000 20,000 இந்த மாதிரி அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு செலவு பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இப்போ இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. பல ஃபேமிலிஸ்ல வந்து பேரண்ட்ஸ் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து பாக்குறாங்க, கிட்ஸ் ஒரு ஓடிடி பாக்குறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க அந்த ஃபேன்ஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதனால என்டர்டைன்மெண்ட் பட்ஜெட் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு தெரியாமவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து பெரிய ஒரு
இம்பாக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம். அதுல என்னோட ஷோ இல்லையே, என்னோட ஃபேவரட் ஷோ இல்லையே அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அத கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். எந்த பிளாட்ஃபார்ம்ல எது இருக்கு அப்படின்றது தெரியாம. ஸோ இன்னொரு பெரிய விஷயம்னா இந்த தான் கன்டென்ட் அண்ட் டிஸ்கவரி. ஸோ ஒரு மூவியா இருக்கட்டும், சீரிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சோஷியல் மீடியால நம்ம வந்து ரீல்ஸ்ல ஒரு கன்டென்ட்ட பார்த்துருவோம். அந்த கன்டென்ட் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா, அது நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண பிளாட்ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே கன்ஃப்யூஷன் ஆயிரும். ஏன் நம்ம இது இல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு அப்புறம் அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். ஸோ இதுக்காகவே வந்து பல யூசர் வந்து ஒரு மாரி விரக்தியில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது. அட் த சேம் டைம் மணியும் வேஸ்ட் ஆகுது. இது 2மே வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாங்க. ஸோ ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் உடைய அந்த ஃபேன்டிகோ உடைய என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபேன்டிகோ அப்படின்ற அந்த வார்த்தைய வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. அதாவது அதிக ஓடிடி ஆப்ஸ், அதிக சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ். ஸோ ஆனா பார்க்குற நேரம் வந்து கம்மியானதா டைம் இருக்கும். ஒரு மூவி பார்க்குறதுக்காக நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இதனால பலர் இப்ப வந்து தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன கேன்சல் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு வார்த்தை. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல அனலைஸ்ட் வந்து ஒரு மாதிரியான முக்கிய அட்வைஸ் வந்து குடுக்குறாங்க. என்னன்னா, எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கும் ஒரே டைம்ல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்ற ஒன்று அவசியம் இல்ல. அப்படி வாங்காதீங்க. உங்களுக்கு தேவையான கன்டென்ட் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குதோ, அத மட்டும் நீங்க சூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியும், இது ஒரு சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன கேன்சல் பண்ணிட்டு, அந்த பிளாட்ஃபார்ம விட்டு மாறலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரியும். ஆனா இதுவுமே வந்து ஒரு சீரிஸ் பார்க்குறதுக்காக நம்ம வந்து 1 மந்த் பேக்கேஜ் மாரி தான் போடுவோம். ஸோ அந்த 1 மந்த்துமே வேஸ்ட்டா தானே போகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இங்க வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா வருஷத்துக்கு கணிசமான தொகைய குறைக்க முடியும், சேமிக்க முடியும்னு அனலைஸ் சைட்ல இருந்து அவங்க ஒரு பக்கம் சொன்னாலும், நம்ம 1 மாசத்துக்கான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சீரிஸ் பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. நம்ம அத பார்க்குறதுக்கான டைமும் குறைக்குது. ஸோ ரொம்பவே வேஸ்ட்டா இருக்கு. ஸோ இதுக்காகவே ஒரு சில விஷயங்கள வந்து அ பேக்கேஜ் மாரி பிளான்ஸ் எல்லாம் வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வெளிவிட்டாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி தான் தெரியுது. ஸோ ஓவராலா வந்து ஃபியூச்சர்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓடிடி மார்க்கெட் காம்படிஷன் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிட்டு வரதுனால, இந்த பண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ்லாம் வந்து வெளிய வரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்களையுமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபெசிலிட்டிலாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால யூசர்ஸும் வந்து அவங்களுக்கு செலவு குறையும். அட் த சேம் டைம் கன்டென்ட் ஆக்சஸும் நெறையா கிடைக்கும். ஆனா இத வந்து பல பேர் வந்து ஆப்போசிட் தான் பண்ணுவாங்க. ஒரே பிளாட்ஃபார்ம்ல என்னோடைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி என்னோட ஆப்க்குள்ள, என்னோட ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்குள்ள வந்தா மட்டும் தான் அது கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இப்ப எல்லா கம்பெனிஸுமே இருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள கொண்டு வரது ரொம்பவே ரொம்ப டைம் ஆகும். மேபி வந்து இன்னும் அனலைஸ்ட்லாம் வந்து அனலைஸ் பண்ணி இது எப்படி வந்து கருத்துல வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நியூஸ் வரும். ஆனா இது வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது அதிகமான ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால மட்டும் எல்லா கன்டென்ட்டையும் நம்மள வந்து ஈஸியா வந்து பார்க்க முடியும். சர்ச் பண்ணோனே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த இதுல கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. கன்டென்ட் ரெகமெண்டேஷன் அப்படின்றது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து எல்லா நாட்டிலயுமே வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட்டா சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ஃபேவரைட் ஷோ வந்து பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். அத எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுல ஃபியூச்சர்ல சில ஃபெசிலிட்டீஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ வந்து நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுல உங்களுக்கு ஃபேவரைட் ஷோவா இருக்கட்டும், சீரிஸா இருக்கட்டும், ஸ்டோரீஸா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வருதா? இல்ல நீங்க அத பார்த்துட்டு தான் அத ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ வந்து சூஸ் பண்ணீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.